சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கடக லக்னம் உங்களுடைய வயதினுடைய லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏஎல்பி லக்னம் கடக லக்னம் வரும்போது 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னு சொன்னால், 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு சாதகமான ஒரு பலனை கொடுத்தால் கூட பார்த்திங்கன்னா முரண்பட்ட கருத்துக்கள் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒத்துமையாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். ஒத்துமையாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இருக்கிற அமைப்பு சாதகமான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சந்திரன் இருந்தார் அப்படின்னா அதுவும் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, லக்னாதிபதியே போய் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமான தன்மையை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா புத பகவான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சாதகமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னா ரொம்ப ஃபேவரபுளான ஒரு, அதாவது மனைவி எப்படி வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு புத்திசாலியான மனைவி வருவதற்குண்டான தன்மை இருக்கா? நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல மட்டும் ஃபேவரபுளான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா? 2 பேருக்கும் ஒத்து போயிடும். எப்படி இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஆளுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜாஸ்தியாக இருந்தால் கூட இந்த டைமில் பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் டென்ஷன் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்க தான் வலிமை, நான் தான் வலிமை அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் அங்கே இருக்குமா? இருக்கும். ஏன்னா ஆளுமைன்னு சொல்லப்படுகின்ற அந்த அதிகாரம்னு சொல்லப்படுகின்ற செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பு நான் தான் அப்படின்னு. ஆனாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுவீங்க. அது ஃபேவரபுளாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? இன்னுன்னா 50-50ன்னு சொல்லக்கூடிய பலன் அங்கே வருவதற்குண்டான தன்மை இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா முக்கியமாக குரு பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பு அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமான்னா இல்லை அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? 7ஆம் இடத்துல குரு நீச்சம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த அமைப்பு என்ன 2 பேருக்கும் கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்கா அப்படின்னா இருக்குது. 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? நான் என்ன எதிர்பார்க்கிறேன், நான் எதிர்பார்க்குற விஷயமே வேறு. ஆனால் கணவனோ மனைவியோ பக்தி மிக்கவர்களாக இருந்தாருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க குடும்பத்தினுடைய பேச்சு கேட்டாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நான் பேசுகிறது தான் கரெக்டு அப்படின்னு நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வருமானம் எனக்கு ஜாஸ்தியாக வரணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இந்த விஷயமே கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மையை கொடுக்குமான்னா கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா முக்கியமாக சனி பகவான் இருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த 7ஆம் இடத்துக்குரியவன் 7ஆம் இடத்துலையே இருக்கார். அது சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னா நல்லா இருக்குது. நல்லா இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா? நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அவங்க ஸ்லோவாக இருப்பாங்க, நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க. அப்போ 2 பேருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லாத சின்ன சின்ன கான்ட்ரவர்சி இருந்தால் கூட அது ஸ்மூத்தாக போகக்கூடிய தன்மை இருக்குமான்னா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார். இந்த ராகு பகவானும் கேத்து பகவானும் 7ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னு சொன்னாமே 2 பேருக்கும் முரண்பாடான ஒரு கருத்துக்கள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ராகு எப்போவுமே பிரம்மாண்டத்தை திங்க் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். பிரம்மாண்டமாக திங்க் பண்ணணும், பிரம்மாண்டமாக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானோ கேத்து பகவானோ என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு கடனையோ, 7ஆம் இடம் கணவனுக்கு கடன், மனைவிக்கு கடன், இந்த மாதிரி விஷயத்தை எட்டு கொடுத்துரும். 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மையை கொடுக்கும். அப்போ 2 பேருக்கும் ஒத்து வராத ஒரு தன்மை இருக்குமானா கணவன் மனைவி மூலமாகவே கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். இப்போது இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுவோம். புணர்ப்பு தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைய பேர் கேள்வியாக கேட்டிருக்காங்க. புணர்ப்பு தோஷம் அப்படின்னா என்ன சார்? புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொன்னவன் சந்திரனும் சனியும் ஒன்றாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் புணர்ப்பு தோஷம்னு சொல்கிறோம்.
ஓகேங்களா? சந்திரனும் சனியும் வந்து ஒரு இடத்துல ஒன்றா இருந்தது அப்படின்னு சொன்னாவே புணர்ப்பு தோஷம்னு சொல்கிறோம் நம்ம. இந்த மாதிரி புணர்ப்பு தோஷம் ஒரு பாருங்களேன், சந்திரன் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லுவோம் நம்ம. சனி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். ஸ்லோவாக தான் போகும். ஒரு ராசி கட்டத்தை கடப்பதற்கே வந்து 2.5 வருஷம் ஆகும். இந்த 2 நிகழ்வும் வந்து ஒன்றா இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ கடக லக்னம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 7ஆம் இடத்துல புணர்ப்பு தோஷம் இருக்குது, லக்னத்தில் புணர்ப்பு தோஷம் இருக்கா, இது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக இது சாதகமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள், சாதகமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கான்னா இருக்குதுன்னு சொல்லலாம். எப்போவுமே மகரத்திலேயோ கடகத்திலேயோ இந்த புணர்ப்பு தோஷம் இருந்தால் பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுப்பதில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இதே இப்போது கும்ப லக்னம் வருது, ஏஎல்பி லக்னம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து புணர்ப்பு தோஷம் வந்து லக்னத்திலேயே சனியும் சந்திரனும் சந்திர பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பு பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கான்னா கருத்து வேறுபாடுகள், இந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்னு சொன்னோம் இல்லையா, இந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனம் ஒவ்வாத தன்மைன்னு இருக்கு இல்லையா, இந்த மனம் ஒவ்வாத தன்மையே பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்னு சொல்லலாம். இப்போது இதே புணர்ப்பு தோஷம் சார், அவங்களுக்கு கும்ப லக்னம் சார், புணர்ப்பு தோஷம் பாதிப்பை கொடுக்குமா? கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த புணர்ப்பு தோஷம் எங்கு இருந்தால் சாதகமான பலனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. ஓகேங்களா? அந்த புணர்ப்பை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.